Hi students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோல exercise 2.7 ஓட question number 1 to 5 பார்க்க போறோம். இந்த சாப்டர்க்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, which of the following sequences are in GP கேக்குறாங்க. GP geometric progression பத்தி உங்களுக்கு வந்து டீடைல்டா நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல அதோட ஃபார்முலாஸ் சம் டு n டேர்ம்ஸ் அண்ட் லாஸ்ட் டேர்ம் எல்லா ஃபார்முலாஸுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சீரியஸ் வந்து ஜிபியான்னு கேட்குறாங்க. அப்போ ஜிபி அப்படின்னா நம்மளோட ஜிபி சீரியஸ் நமக்கு என்ன தெரியும், ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் இப்படி போயிட்டே இருக்கிறது தான் என்னது நம்மளுடைய ஜிபி சீரியஸ். லாஸ்ட் டேர்ம் என்ன, n-1 கரெக்டா. இப்போது நம்ம ஆர் அப்படின்னா என்ன ரேஷியோ எடுத்துப்போம், நம்ம ஆர் அப்படின்றது வந்து செகண்ட் டேர்ம். நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் அதாவது ஏபியில் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், T2 மைனஸ் T1 பார்த்தோம் கரெக்டா. ஆனால் இந்த இடத்துல ரேஷியோ வரும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, இங்கே T2 மைனஸ் T1 இல்லை T3 மைனஸ் T2. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்னது, அந்த மைனஸ்க்கு பதில் வந்து டிவிஷன் இருக்கும், T2 பை T1 இல்லைனா T3 பை T2. ஓகேவா. இப்போ பாருங்கள், ஏஆர் டிவைடட் பை ஏ பண்ணிங்கன்னா ஏக்கு ஏ கட் ஆகிட்டு ஆர் மட்டும் வருதா. ஏஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஏஆர் பண்ணிங்கன்னா ஏக்கு ஏ கட் ஆகிடும், ஆருக்கு ஆர் கட் ஆகிடும், ரிமைனிங் என்ன இருக்கும், ஆர் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா. இப்போ அதே மாதிரியே நம்ம இந்த சீரியஸில் இந்த T2 பை T1 T3 பை T2 சப்ஸ்டியூட் பண்ணி சேம் வேல்யூ நம்மளுக்கு ஆர் வந்ததுன்னா அவங்க கொடுத்துருக்கிறது என்னது, ஜிபி சீரியஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போமா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணுங்க, 9 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 27 டிவைடட் பை 9 பார்க்கணும். அதாவது T2 பை T1 T3 பை T2. இப்போ இதுவும் கட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 3 டைம்ஸ் 9 வருமா. 9 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா 9 3 டைம்ஸ் 27. அப்போ 3 ஈக்குவல் டு 3 அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், இந்த கிவன் சீரியஸ் வந்து என்னதான் நம்மளுக்கு ஜிபி தான். ஸோ கிவன் சீரியஸ் இஸ் ஜிபி. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, இதே மாதிரியே செகண்ட் சம் சால்வ் பண்ணுவோமா. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, T2 பை T1. T2ன்றது என்னது 44. அப்போ 44 பை 4 இஸ் ஈக்குவல் டு T3. T3 என்னது 444 டிவைடட் பை 44. ஓகேவா. எல்லாமே 4 இருக்கனால 4 டேபிளால் கட் பண்ணலாமா. 4 டேபிளால் கட் பண்ணுங்க, 11 பை 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே 4ஆல் கட் பண்ணிங்கன்னா 111 டிவைடட் பை 11. இங்கே கீழே 11 இருக்குது, மேலே என்ன இருக்குது 111 இருக்குது. ஆனால் 11 டேபிளில் என்ன நம்பர்ஸ் தான் வரும், 11 10s ஆர் வந்து 110, 11 11s ஆர் 121. ஸோ இதை நம்ம கட் பண்ண முடியாது. அப்போ இதை கட் பண்ண முடியாததப்போ என்ன அர்த்தம், இதுவும் என்ன இருக்குது நம்மளுக்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ நம்ம என்ன எழுதுவோம், தேர்ஃபோர் given series is not in GP. கரெக்டா. பிகாஸ் நம்மளுக்கு என்ன ஆகலை, ரேஷியோ ரெண்டும் என்ன வரல, காமனாக வரல. ஸோ அதனால் இப்போது இந்த செகண்ட் ஒன் வந்து ஜிபி கிடையாது. இப்போ அதே மாதிரியே தேர்ட் சம் சால்வ் பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கா. செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். நீங்கள் வேணும்னா ஒவ்வொரு சம்லையுமே வந்து என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. T3 டிவைடட் பை T2 செக் பண்ண போகிறோம். இப்போ 0.05 டிவைடட் பை 0.5 is equal to T3 என்னது 0.005 டிவைடட் பை 0.05. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது. ஸோ மேலேயும் கீழே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எய்தர் 100 இல்லை 1000 எதில் வேணால் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா. இப்போ மேலேயும் கீழே இதில் நீங்கள் 100ல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 0 கேன்சல் ஆகிட்டு மேலே என்ன வரும், 5 வரும். நம்மளுக்கு கீழே 100ல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 50 வரும். கரெக்டாக. அதே மாதிரி இங்கே மேலே நீங்கள் 100ல் பண்ணுங்கள், இல்லை மேலேயும் கீழே 1000ல் கூட பண்ணுங்கள். நீங்கள் இந்த 1000ல் பண்ணிங்கன்னா 5 வரும், கீழே 1000ல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1 2 3 இல்லையா. ஸோ நம்மளுக்கு 50 வந்துடும். அப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், 5/50 5/50 ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா. ஈவன் நீங்கள் இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 5 10 டைம்ஸ் வருமா. அப்போ 1/10 இஸ் ஈக்குவல் டு 1/10. அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், தேர்ஃபோர் கிவன் சீரியஸ் இஸ் இன் ஜிபி. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் என்ன தான் வந்திருக்கு, ஜிபியில் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இதோட இந்த 3 சம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி ஃபோர்த்து சம் பாருங்கள், இங்கே நம்மளுக்கு என்னென்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க, 1/3 1/6 1/12 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் எடுத்துக்க போகிறோமா. இப்போ ஆர் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், T2 டிவைடட் பை T1 இஸ் ஈக்குவல் டு T3 டிவைடட் பை T2. கரெக்டாக. இப்போ T2 அப்படின்றது 1/6. ஸோ 1/6 டிவைடட் பை T1 அப்படின்றது வந்து 1/3.
கரெக்டா? நெக்ஸ்ட் T3 அப்படின்றது என்ன? தேர்ட் டேர்ம். ஸோ 1/12 டிவைடட் பை செகண்ட் டேர்ம் என்ன? 1/6. ஸோ இப்போ டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டுமே ஃப்ராக்ஷனில் இருந்தால் நம்ம இதை ரெசிப்ரோக்கல் தலைக்கீழ் எழுதலாமா? 1/6 இன்ட்டு 3/1. அதாவது இதுவும் ஃப்ராக்ஷனில் இதுவும் ஃப்ராக்ஷனில் இருந்தால் நீங்கள் இந்த ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுட்டு கீழே இருக்கிறது என்ன பண்ணலாம்? தலைக்கீழ் எழுதலாம். 1/3ன்றது 3/1 ஆகும். அப்போ இங்கேயும் பாருங்கள் 1/12 அப்படின்றது என்ன ஆகுது நம்மளுக்கு? 6/1 ஆகுது. இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா என்ன வருது நம்மளுக்கு? 2 டைம்ஸ். இதுவும் கட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? 2 1s are 2. கீழே வந்து 2 தான் இருக்குது, மேலே 1 தான் இருக்குது. அப்போ 1/2 இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? இது வந்து என்ன ஆகுது? 1/2 நம்மளுடைய ஆர் வந்து சேமாக வர்றதுனால ஸோ இப்போ இந்த ஃபோர்த் ஒன்னை நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஃபோர்த் சீரியஸ் வந்து இஸ் இன் ஜிபி. ஓகேவா? இப்போ இதே மாதிரி ஃபிஃப்த்து சம் சால்வ் பண்ணுங்கள். ஃபிஃப்த்தில் என்ன இருக்குது? 1 - 5 25 - 125. இதில் நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு 3 பண்ணனாலும் பண்ணலாம். உங்களுக்கு நான் அந்த 4மே செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ T2 டிவைடட் பை T1 இஸ் ஈக்குவல் டு T3 டிவைடட் பை T2 இஸ் ஈக்குவல் டு -125ன்றது T4 இல்லையா? அப்போ T4 டிவைடட் பை T3. பாருங்கள் செகண்ட் டேர்ம் என்ன நம்மளுக்கு? -5/1 is equal to அடுத்த டேர்ம் என்ன? 25 டிவைடட் பை -5 equal to T4 என்ன? -125 டிவைடட் பை 25. இப்போ -1/1 எனிதிங் பை 1 நம்மளுக்கு என்ன? -5 தான் வரும். இப்போ இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? 5 டைம்ஸ் 25 வந்துருச்சா? கீழே மைனஸ் இருந்தாலும் மேலே மைனஸ் இருந்தாலும் ஒன்று தான். அப்போ நம்மளுக்கு இது என்ன ஆயிடுச்சு? -5 வருது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 5ஆல் கட் பண்ணிங்க. ஆக்சுவலி இது பார்த்தாலே சொல்லலாம் 25 எத்தனை டைம்ஸ் 100ல் வரும்னு சொல்லுங்கள். அதாவது 100ல் 25 எத்தனை இருக்குன்னா 4 இருக்கும். அப்போ 125ல் 25 எத்தனை இருக்கும்? 5 இருக்குது. ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். நார்மலாக ஒரு 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எத்தனை 25s இருக்கும்? 4 25s இருக்குது. அப்போ 125ன்னு எடுத்துக்கிட்டால் 5 இருக்கும். ஸோ கட் பண்ணி 5 போடலாம். இல்லை மிஸ் எனக்கு அது புரியலை அப்படின்னா 5 டேபிளால் கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 5s are 25. மேலே 5 டேபிளால் பண்ணிங்க. 5 2s are 10. பேலன்ஸ் 2. ஸோ 5 டைம்ஸ் 25. மறுபடியும் 5 டேபிளால் கட் பண்ணிங்கன்னா 5 வரும். கரெக்டாக? ஸோ நான் என்ன சொன்னேன்? அதை தான் நான் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். 25ன்னு பார்த்தா 100க்கு 4, 200க்கு 8, 300க்கு 12 அப்படின்னு நம்ம 25 என்ன பண்ணலாம்? அப்படியே கூட்டிகிட்டே போகலாம். 50 25 75 20 இந்த மாதிரி நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட்ஸ்க்கு பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி மேனுவலாகவே கேல்குலேட் பண்ணிக்கலாம். டேபிள்ஸ்குள்ளே போகணுன்னு அவசியமே இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? -5 ஈக்குவல் டு இது என்ன இருக்குது? -5. ஸோ நம்மளுடைய ஆர் எப்படி வந்திருக்கு? எல்லாமே வந்து சேமாக வந்திருக்கு. தேர்ஃபோர் நான் என்ன சொல்கிறேன்? இந்த 5th சீரியஸ் வந்து இஸ் இன் ஜிபி. உங்களுக்கு எக்ஸாமில் ஒரே ஒரு கொஷின் கேட்பாங்க. இந்த மாதிரி 5-6 கொஷின் கேட்க மாட்டாங்க, ஒரு கொஷின் கேட்பாங்க. அப்போ இதை வந்து நீங்கள் கமா போட்டு எடுத்து எழுதி திஸ் சீரியஸ் இஸ் இன் ஜிபி அப்படின்னு எழுதுங்க. இப்போ 6th சம் பாருங்கள். 120 60 30 கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம் பாருங்கள். அதே மாதிரியே வந்து T2 டிவைடட் பை T1 is equal to T3 divided by T2 is equal to இங்கே 4 டேர்ம் இருக்குது. ஸோ T4 divided by T3. ஸோ இப்போ பாருங்கள், T2 நம்மளுக்கு என்ன? செகண்ட் டேர்ம். ஸோ 60 divided by 120 equal to நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 30 divided by 60 is equal to 18 divided by 30. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எப்படி கட் பண்ண போகிறோம்? சிம்பிளாக பாருங்கள், 0க்கு 0 கட் ஆகிடுச்சு. 6 1 டைம்ஸ், 6 2 டைம்ஸ் கட் ஆகிடுச்சா? 0க்கு 0 கட் ஆகிடுச்சு. 3 1 டைம்ஸ், 3 2 டைம்ஸ். இப்போ தெரியுதா ஏன் நம்ம தேர்ட் டேர்ம் போட்டோம்? இந்த 2 மட்டும் போட்டிருந்தீங்கன்னா 1/2 1/2 கரெக்டுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் இங்கே தேர்ட் டேர்மில் எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு என்ன டேபிளால் கட் பண்ண முடியும்? 2 டேபிளால் கட் பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ் 15 டைம்ஸ். பட் என்ன வரல? 1/2 1/2. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 9/15 வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நம்ம? இதோட ஆரில் வந்து T3 டிவைடட் பை T2 is not equal to T4 divided by T3. Therefore, இது என்ன சீரியஸ்? இந்த 6th சீரியஸ் வந்து is not in GP. is not in GP. ஸோ இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுங்கள். 7th சம் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா தெளிவாக இந்த டைமுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அப்படி புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வீடியோ இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ T2 by T1 equal to T3 by T2 is equal to T4 by T3.
பாருங்க 1 2 3 4 மொத்தம் 4 டேர்ம் இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம் மேலே போடுங்க, டிவைடட் பை 16 இஸ் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் என்ன 1, அப்போ செகண்ட் டேர்ம் என்ன 4, ஃபோர்த் டேர்ம் என்ன 1/4 டிவைடட் பை 1. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 4 எத்தனை டைம்ஸ், 4 1 டைம்ஸ், 4 4 டைம்ஸ். ஓகேவா. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் 1/4, செகண்ட் ஒன் ஆல்ரெடி 1/4 இருக்கு. இதில் பாருங்க டினாமினேட்டரில் 1 இருந்தால் என்ன அர்த்தம், அதுக்கு வேல்யூ இல்லை. டினாமினேட்டரில் 1 இருந்தால் சேம் நம்பர் தான் வரப்போகுது. அப்போ நம்மளுக்கு இது மூணுமே காமன் ரேஷியோவாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம், தேர்ஃபோர் த செவன்த் சீரியஸ் இஸ் இன், அதாவது திஸ் சீரியஸ் இஸ் இன் ஜிபி. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டோட்டல் 7ல் 2 சம் வந்து நாட் ஜிபி, மற்ற எல்லாமே ஜிபி கொடுத்துருக்காங்க. Write the first 3 terms of the GP whose first term and common ratios are given below. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவும் ஆரும் கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. அப்போ நமக்கு இதில் என்ன தெரியணும், ஜிபியுடைய ஜென்ரல் சீரியஸ் என்னன்னு தெரியணுமா. அது தெரிஞ்சதுனா தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சம்லேயே உங்களுக்கு ஜிபியோட ஜென்ரல் சீரியஸ் என்னன்னு சொன்னேன், ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர். கரெக்டாக ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ்ன்னு சொன்னதுனால நான் இந்த 3 டேர்ம்ஸோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு சம் எப்படி சால்வ் பண்ணுவோம். நம்மளுக்கு ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆர் வந்து 3 இருக்குது. அப்போ ஏ இருக்கிற இடத்துல 6 போடுவோமா, 6 கமா 6 இன்ட்டு 3 கமா 6 கமா 3 ஸ்கொயர். ஓகே. அப்போ இது பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், 6 கமா 6 3s are 18, 3 ஸ்கொயர் வந்து 9, 9 6 are 54. அப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் என்ன, 6 18 54. இப்போ இதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்மில் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஏவும் √2 தான், ஆரும் √2 தான். அப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாமா, ஏவும் √2 தான், ஆரும் √2 தான். இப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன போடுறோம், √2 போடுறோம். ஏ இன்ட்டு ஆர் அப்படின்னா பாருங்கள் √2 இன்ட்டு √2. நெக்ஸ்ட்டு ஏஆர் ஸ்கொயர் அப்படின்னா √2 இன்ட்டு √2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து √2 அப்படியே வந்துருச்சு. √2 மல்டிப்ளை பண்ணால் 2 ஆகுமா, அதாவது 2 ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 2 வந்துடும். இங்கே பாருங்கள் அதே மாதிரி √2வை ஸ்கொயர் பண்ணுறீங்க, அதாவது 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி அர்த்தம். இங்கே பண்ணுறது தான் இங்கேயும் இருக்குது. அப்போ இது வந்து 2 வந்துடும், இங்கே இன்னொரு √2 இருக்குது. ஸோ அப்போ √2. செகண்ட் சம்மோட ஆன்சர் என்ன, √2 2 2√2. இப்போ இதே மாதிரி தேர்ட் ஒன் பாருங்கள், இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். தேர்ட் ஒனில் ஏ வந்து 1000, ஆர் வந்து 2/5. அப்போ ஏ 1000 அப்படியே எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு டேர்ம். நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு ஆர், அப்போ 1000 இன்ட்டு 2/5. ஓகேவா. இது 1000 2/5 கட் பண்ணிங்கன்னா 5 2 டைம்ஸ் 10 வந்துடும். ஸோ 200 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், நம்மளுக்கு 400 வரும். இப்போ அதே தேர்ட் டேர்ம் பாருங்கள், ஏஆர் இன்ட்டு 2/5 த ஹோல் ஸ்கொயர். 2/5 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இது ஸ்கொயர் பண்ணிப்போமா. இதை நெக்ஸ்ட் லைன் எழுதுங்க, 1000 கமா 2 இன்ட்டு 200 வந்து 400 கமா நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், 1000 இன்ட்டு 4/25. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இங்கே 1000 இருக்குது, இந்த 0வை இப்போதைக்கு மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 100 மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த 1000ல் இந்த 100 மட்டும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. 25ம் 100ம் கட் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும், 100ல் எத்தனை 25 இருக்குது, 4 25 இருக்குது. அப்போ இங்கே இன்னொரு 0 இருக்குது, அப்போ 40. எப்படி சொல்கிறேன் பாருங்கள், 5 5யாக கட் பண்ணி முதல்ல ஒரு 5, அப்புறம் இங்கே ஒரு 200, மறுபடியும் ஒரு 5 40ன்னு போகாமல் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா மொத்தம் 1000 இருக்குது, அதில் 100 எடுத்துக்கிறீங்க. ஒரு 100ல் எத்தனை 25 இருக்குன்னா 4 25 இருக்குது. அப்போ மீதி இருக்கிற 0 போட்டுக்கிட்டோம். அப்போ 25 இது கட் பண்ணால் நமக்கு என்ன வந்தது, 40 வந்துடுச்சு. கரெக்டாக. இப்போ நம்ம ஈஸியாக எழுதிடலாமா. இந்த சீரியஸ் என்ன, 1000 கமா 400 கமா 4 4s are 16 அண்ட் இந்த 0 போட்டுக்கிட்டோம். அப்போ நம்மளுக்கு தேர்டோட ஆன்சர் என்ன, 1400 160. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. இன் ஜிபி 729 243 81 ஃபைண்ட் T7. T7னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு 7th டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, 7th டேர்ம் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஏ வந்து 729 தெரிஞ்சிருச்சு. இவங்களே இது ஜிபின்னு சொன்னதுனால இது ஜிபியாக இருக்கா இல்லையான்லாம் நம்ம வெரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இந்த காமன் ரேஷியோன்றது நான் என்ன சொல்லியிருக்கேன், எய்தர் T2/T1 இல்லைனா T3/T2 எது வேணால் எடுத்துக்கலாம். கரெக்டாக. இப்போ இதுவும் பெரிய நம்பர் இதுவும் பெரிய நம்பர்ன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 நம்பர் எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் எது எடுத்தாலும் சரி
பின்னாடி இருக்கிற நம்பர் மேலே போடணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை கீழே போடணும். அதை மட்டும் மறக்கக்கூடாது. இதை மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். இப்போ இது பாருங்கள், 81 பார்த்தது எல்லாருக்குமே என்ன தோணும், 9 9s are 81 டக்குன்னு ஞாபகம் வருமா? அப்போ இது 9ஆல் கட் பண்ண முடியும்னா நான் என்ன சொல்கிறேன், கீழேயும் 9ஆல் கட் ஆகுமான்னு பாருங்கள். அது எப்படி செக் பண்ணுவோம்? இந்த சம், அதாவது 2 + 4 + 3 எவ்வளோ வருது? 4 + 2 6 + 3 9. அப்போது இதோட சம் ஆஃப் நம்பர்ஸ் 9 வந்தால் மேலேயும் கீழேயும் 9ஆல் கட் ஆகும். ஸோ இப்போ கட் பண்ணுங்கள். 9 9 டைம்ஸ் 81, கீழே கட் பண்ணிங்கன்னா 9 2 டைம்ஸ் 18, பேலன்ஸ் 6 இருக்குது. ஸோ 9 7 டைம்ஸ் 63. இப்போ திரும்பி என்ன பண்ணலாம், 9/27 எதால் கட் பண்ணலாம், 9 டேபிளில் கட் பண்ணலாமா? 1 டைம்ஸ் 3 டைம்ஸ். அப்போ நம்மளுடைய ஆரோட வேல்யூ என்ன வந்திருக்கு, காமன் ரேஷியோ வந்து 1/3. புரியுதா? இதை நீங்கள் 243 729 எடுத்து பண்ணாலும் 1/3 தான் வரும். பட் இப்போனா 2 தடவை தான் பண்ணியிருக்கோம் 9 டேபிளில். ஆனால் இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டே இருக்கு. அதனால ஷார்ட்டாக சின்னதாக இருக்கிற எந்த 2 நம்பரை வேணால் எடுத்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ T7 Tnோட ஃபார்முலா என்ன, a × r⁻n-1. இங்கே என்ன n இருக்கோ அதில் ஒன்று குறைச்சி பண்ணுறது தான் வந்து நம்மளுடைய அந்த டேர்ம். ஓகேவா? இப்போ அப்போது T7 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், a × r⁻n-1. அப்போ 7 - 1. ஓகேவா? ஏன்ற வேல்யூ என்ன, 729. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. நம்மளுக்கு ஆரோட வேல்யூ என்ன தெரியும், 1/3. அப்போ 1/3 × 6. ஸோ இது எப்படி எழுதலாம், 1/6ன்னு எழுதலாம். அதாவது வந்து 729 × 1⁻6 / 3⁻6. கரெக்டாக 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் வரப்போகுது, மேலே 1 தான் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம 3⁻6 மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 3⁻6ஐ 3⁻3 × 3⁻3ன்னு எழுதலாம். கரெக்டாக? ஏன்னா பேஸ் காமனாக இருந்தால் பவரை நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். இது நம்மளுக்கு தெரியும். 3³ என்னது, 27. அதாவது 3 3s are 9, 9 3s are 27. அடுத்தது பாருங்கள், இதுவும் 3³ என்னது, 27. அப்போ 3/6 கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் 27 × 3 × 3 × 3ன்னு ஒன்றும் போகலாம். இல்லை இந்த மாதிரி பிரிச்சுட்டு 27 மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இப்போது இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். உங்களுக்கு மேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இந்த ட்ரிக் பாருங்கள். இல்லைனா நீங்கள் நார்மல் மல்டிப்ளிகேஷனை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிடுங்க. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது ஸ்கொயர் நம்பரா, நான் ஏற்கனவே உங்களுக்கு எனி நம்பர் ends with 5² நிறைய சம்ஸில் சொல்லியிருக்கேன். இப்போ இது இன்னொரு கான்செப்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது என்னது, இது 7². 7² 49 தெரியுமா? 9 வச்சுக்கோங்க, பேலன்ஸ் 4 அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பாருங்கள், 2 × 7 × 2. அதாவது இந்த 3 நம்பர் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் தனியாக எழுதிட்டீங்க. அடுத்து இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், 2 2s are 4, 7 4s are 28 வந்துருச்சா? ஆர் 7 2s are 14, 14 2s are 28. எப்படி பண்ணாலும் சரி, இது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28 வரும். கரெக்டாக? 28 பேலன்ஸ் 4 சேர்த்தா நம்மளுக்கு என்ன வரும், 32. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இது முடிஞ்சிருச்சு. அடுத்த பேலன்ஸ் 3 இருக்குது. இப்போ 2வை மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி 7ஐ மட்டும் ஸ்கொயர் பண்ணீங்களோ அந்த மாதிரி 2வை மட்டும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. அப்போ 4 + 3 7, 729 வந்துருச்சா? நீங்கள் வேணால் 27 × 27 மேனுவலாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 729 தான் வரும். இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். பட் தேவையான இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறதுக்கு எனக்கு புரியுது மேம்ன்றவங்க மட்டும் இந்த மாதிரி கான்செப்ட் போங்க. இல்லை எனக்கு இது கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக அட்லீஸ்ட் இது புரிஞ்சு வச்சுக்கோங்க. 3/3 3/3 அதுதான் 3/6. அப்போ 27 27 மேனுவலாக பண்ணால் 729 கிடைக்கும் அப்படின்ற வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரிக்ஸ் வந்து திரும்ப கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி கூட மறுபடியும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஐடியா நல்லாயிருக்கு, இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிற சம்ஸில் அப்படின்னா நீங்கள் இதை ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போ 729 × 1/729. இப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு, அப்போ 729 729 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன, 1 மட்டும்தான் இருக்கா? அப்போ நம்மளோட 7th டேர்மோட வேல்யூ என்ன, T7ஓட வேல்யூ 1 மட்டும்தான். இப்போ இதோட இந்த 3rd சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4th sum, find x so that x + 6, x + 12 and x + 15 are consecutive terms of a geometric progression. இப்போ இதில் என்ன கேட்குறாங்க, எக்ஸ் கேட்குறாங்க. அவங்களே ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க, இந்த சீரியஸ் வந்து ஜிபி சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கிற டேர்ம்ஸை எப்படி எழுதலாம், ஆரோட ரேஷியோ நம்மளுக்கு என்ன, T2 / T1 = T3 / T2. இந்த எக்ஸசைஸ் 2.7 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க மேக்ஸிமம் டைம்ஸ். உங்களுடைய ரேஷியோ அது இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த nth டேர்ம் ஃபார்முலா. ஸோ இந்த 2 ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் டேர்ம்ன்றது என்ன, இதுதான் இல்லையா?
இது நம்மளோட ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். கரெக்டாக? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 12 மேலே T2 டிவைடட் பை T1 அப்படின்றது எக்ஸ் ப்ளஸ் 6. அடுத்து தேர்ட் டேர்ம் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 15 டிவைடட் பை செகண்ட் டேர்ம் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 12. சாரி, இதுவும் 12, 2 கிடையாது, 12. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 12. இப்போது நம்ம T2 பை T1 T3 பை T2 எழுதிட்டோம். இப்போ இந்த டினாமினேட்டர் இது பண்ணுற கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, இந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டரில் போகும். இந்த டினாமினேட்டர் இந்த பக்கம் வந்தால் நியூமரேட்டரில் ஆகுமா? அப்போ இது என்ன ஆகும் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 12 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 2 தடவை இருக்கிறதுனால ஸ்கொயரில் எழுதியிருக்கேன். இப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15. ஓகேவா? இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதலாமா? இது என்ன பண்ண பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a into b plus b ஸ்கொயர். இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிட்டோம். இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸ் ஒரு டேர்ம் எடுத்துகிட்டு இது கூடயும் மல்டிப்ளை பண்ணுவோம், இது கூடயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்து 6ன்ற டேர்ம் எடுத்து இது கூட பண்ணுவோம், இது கூட பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x. நெக்ஸ்ட்டு 6 பண்ணிங்கன்னா 6x ப்ளஸ் 15 இன்ட்டு 6. 15 இன்ட்டு 6னால் என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 15 வந்து 30 வரும், அப்புறம் இன்னொரு 30, இன்னொரு 30. ஸோ டோட்டலாக என்ன வரும்? 15 6 டைம்ஸ் 90 வருதா? ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு? இது அப்படியே சால்வ் பண்ணி எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12 2 டைம்ஸ் 24x ப்ளஸ் 144 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் 15ம் 6ம் ஆட் பண்ணிங்கன்னா 21x 90 ப்ளஸ் 90 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் கட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ஈக்குவல் டு இருக்கிறதுனால ஏன் கட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 0 ஆகும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஈக்குவல் டு இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது கட் பண்ணுறோம். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, இதுவும் பாசிட்டிவில் இருக்குது ரெண்டுமே. அப்போ இது ஒரு பக்கம் வரும்போது நெகட்டிவ் ஆகும், 0 ஆகுன்றதுனால இது ரெண்டும் வந்து 0 அப்படின்னு மீன் பண்ணுறோம். இப்போது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரலாமா? அதாவது 24x மைனஸ் 21x. எக்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. இப்போ 144 இந்த பக்கம் போனால் மைனஸ் 144 ப்ளஸ் 90 வருமா? 24ல் 21 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 3x. அப்போ 144ல் 90 போயிடுச்சுன்னா மைனஸ் 54. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள், இது டிவைடட் பை 3 வருமா? மைனஸ் 54 டிவைடட் பை 3 அப்படின்னா என்ன வருது? 3 வந்து 1 டைம்ஸ். ஸோ 2 3 8 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? மைனஸ் 18. ஸோ இப்போ இந்த வேல்யூ இதோட வந்து இந்த 4th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஃபாலோயிங் ஜிபி. ஸோ இப்போ ரெண்டு நம்மளுக்கு ஜிபியோட சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சம்மில் நம்மளுக்கு என்ன தெரியுது, n வேணும் அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 ஃபார்முலா தான் நமக்கு இந்த எக்ஸசைஸில். ரேஷியோ சம் ஒன்று, TN ஒன்று. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதிலேருந்து நம்மளால் என்னென்ன தெரியும், a வந்து 4 அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? அடுத்து ரேஷியோ பாருங்கள், ரேஷியோன்னு என்ன அர்த்தம், T2 டிவைடட் பை T1. ஸோ செகண்ட் டைம் பை ஃபஸ்ட் சம் ஆர் T3 பை T2 என்ன பண்ணாலும் 8/4 ஆர் 16/8 எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ரேஷியோ வந்து 2ன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் நம்மளுடைய லாஸ்ட் டேர்ம் என்ன, அதாவது nth டேர்ம் வந்து 8192 நம்மளோட nth டேர்ம். அப்போ nth டேர்மோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, a இன்ட்டு ஆர் டு த பவர் n மைனஸ் 1. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இந்த n கண்டுபிடிக்கணும். a ஆர் ப்ளஸ் இந்த nth டேர்ம் இது மூணுமே நமக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு a என்ன இருக்குது பாருங்கள், 4 இன்ட்டு ஆர் என்ன இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 2 ஹோல் பவர் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இந்த nth டேர்மோட வேல்யூ என்ன, 8192. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 4 இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வருமா? அப்போ 2 பவர் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 8192 டிவைடட் பை 4. இப்போ இது 4ஆல் பண்ணுங்கள். 4 எத்தனை டைம்ஸ் வரும், 4 2 டைம்ஸ் 8. 4 டேபிளில் 1 வராது. ஸோ 0 சேர்த்துக்கிறோம். இது ஒரு சிலர் வந்து இது எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. அதாவது நார்மலாக பண்ணாமல் ஷார்ட் டிவிஷனில் தான் பண்ணணும். லாங் டிவிஷன் போட்டுலாம் பண்ணுறதுலாம் வந்து நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7th 8th ஸ்டாண்டர்டோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இது நீங்கள் இப்படி தான் பண்ணணும். 4 2 டைம்ஸ் 8. 4 டேபிளில் 1 வராது. ஸோ 0 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 4 4 டைம்ஸ் 16. 19ல் 16 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3. அப்போ 4 8 டைம்ஸ் 32. அப்போ நம்மளுக்கு என்ன, 2048. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ 2048 2 டு த பவரில் எழுதணும்.
அது எப்படி நம்ம 2048 2 to the பவரில் எழுதுறது அப்படின்னா நம்ம எல்சிஎம் மெத்தடில் இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த 2 to the பவர் கிடைக்குமா. இங்கே பாருங்கள் 2048 இது ஃபஸ்ட் நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். 2 பண்ணிக்கிட்டே வர போகிறேன். எத்தனை 2 மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சம் வரும்போது உங்களுக்கு 2ஆல் மட்டும்தான் பண்ண முடியும். 3ஓ 5ஓ வேறு ப்ரைம் நம்பர்ஸ் வராது. பிகாஸ் இந்த பக்கம் நம்மளுக்கு வெறும் 2 தான் இருக்குது. ஸோ இப்போ 2ஆல் பண்ணிங்கன்னா 2 1 times 2, 2 0 times 0, 2 2 times 4, 2 4 times 8. நெக்ஸ்ட்டு 2ஆல் பண்ணுங்கள் 2 5 times 10, 2 1 times 2, 2 2 times 4. அடுத்து 2ஆல் பண்ணிங்கன்னா 2 2 times 4 பேலன்ஸ் 1 இருக்குது. ஸோ 2 5 times 10 பேலன்ஸ் 1 இருக்குது 56. நெக்ஸ்ட்டு 2ஆல் பண்ணிங்கன்னா 2 1 times 2, 2 2 times 4 பேலன்ஸ் 1 இருக்குது 8. அகைன் 2ஆல் பண்ணிங்கன்னா 2 6 times 12, 2 4 times 8. மறுபடியும் 2ஆல் பண்ணிங்கன்னா 2 3 times 2, 2 2s are 4. அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு 2ஆல் பண்ணிங்கன்னா 2 1 times 2 பேலன்ஸ் 1, ஸோ 2 6 times 12. மறுபடியும் 2ல் பண்ணிங்கன்னா 2 8 times 16. மறுபடியும் 2ல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 4 வரும். ஸோ அகைன் 2ல் பண்ணிங்கன்னா 2 வரும். மறுபடியும் 2ல் பண்ணால் 1 வரும். இப்போ எத்தனை 2 இருக்குது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மொத்தம் நம்மளுக்கு 2048 அப்படின்றது என்னது 2 to the power 11. இப்போ 2வை நீங்கள் 11 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போனால் தான் நம்மளுக்கு என்ன வரும் 2048 வரும். அப்போ இது எப்படி எழுதுகிறோம் பாருங்கள் 2 to the power n-1 is equal to 2 to the power 11. இப்போ இது ரெண்டுத்துலேயும் பேஸ் வந்து காமனாக இருக்குது. பேஸ் காமனாக இருக்குன்னா பவரை ஈக்குவேட் பண்ணலாமா. அப்போ n-1 is equal to 11 அப்படின்னா n is equal to 11 -1 இந்த பக்கம் வந்தால் +1. ஸோ என்னோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 12. புரிஞ்சுதா. ஸோ இப்போ இந்த என்னோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஃபார்முலா தான் இந்த எக்ஸசைஸில் மேக்ஸிமம் டைம்ஸ் நம்ம இந்த ரேஷியோவும் இந்த டிஎன் இது ரெண்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் இதில் ஏஆர்டிஎன் சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக சால்வ் பண்ணிகிட்டே வரோம். இந்த இடத்துல இங்கே பவர் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி இந்த எல்சிஎம் மெத்தட் போட்டு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு செகண்ட் சம் காட்டுறேன். செகண்ட் சம்மில் 1/3 1/9 1/27 அப் டு 1/2187 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி என்ன போகிறோம், ஃபஸ்ட்டு ஏ வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ 1/3 தெரிஞ்சிருச்சு. அடுத்தது காமன் ரேஷியோ ஆர் அப்படின்றது என்ன T2 டிவைடட் பை T1. அப்போ இதில் T2ன்றது 1/9 டிவைடட் பை T1 அப்படின்றது 1/3. ஓகேவா. இப்போ இதை எப்படி எழுதுவோம், நம்ம டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகுமா, அப்போது 3/1 வரும். அப்போ இது கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆன்சர், ரேஷியோ ஆர் வந்து 1/3. அண்ட் நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுடைய டிஎன் அதாவது லாஸ்ட் டேர்ம் வந்து 1/2187. இப்போ இந்த டிஎன் ஆர்ஏ இது மூணையும் வச்சு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் டு த பவர் n-1. இப்போ இதில் ஏ அப்படின்றது என்ன அர்த்தம், 1/3 இன்ட்டு ஆர் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/3. ஸோ 1/3 இன்ட்டு n-1 n தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால n-1 அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் டிஎன் நம்மளுக்கு என்ன இருக்குது, nth டேர்ம் வந்து 1 டிவைடட் பை 2187. இப்போ இது சால்வ் பண்ணி நம்ம n கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்க 1/3 அதாவது பையில் இருக்க 3 மேலே 1 வந்து 1 இன்ட்டு எனி நம்பர் 1 அதை விட்டுடுங்க. இங்கே டினாமினேட்டரில் இருக்க 3 இந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டரில் போகுமா, அப்போ அது எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், 1/3 இன்ட்டு n-1 இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 2187. இப்போ இதை நம்ம கட் பண்ணுவோமா, ஃபஸ்ட்டு இது 3ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ண இதில் இருக்க ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்ணால் கூட போதும். நம்ம இப்போ அப்படியே கட் பண்ண போகிறோம். 3 7 times 21, 3 2 times 6 பேலன்ஸ் 2 இருக்குது. அப்போ 3 9 டைம்ஸ். இதை இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1/3க்கு பவரில் வந்து 1 இருக்குது. ஓகேவா. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா +1 -1 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1/3 பவர் n வரும். நம்ம எந்த மெத்தடில் வேணால் சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன தேவை, என்னோட வேல்யூ தேவை. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, 1/3 ஹோல் பவர் n-1 இஸ் ஈக்குவல் டு 1/729. இப்போ நம்ம 729 வந்து 3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் எழுதணும். இது பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், 7 + 2 9, 9 + 9 18. அப்போ இது என்னது 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஸோ அப்போ நான் எப்படி இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3ஆல் பண்ணிங்கன்னா 3 2 times 6 பேலன்ஸ் 1, 3 4 times 12, 3 3 times 9. நெக்ஸ்ட்டு 3ஆல் பண்ணிங்கன்னா 3 8 times 24, 3 1 times 3.
இப்போ 3ஆல் பண்ணிங்கன்னா 3 2 டைம்ஸ் 6 பேலன்ஸ் 2. ஸோ 3 7 டைம்ஸ் 20 3 7 டைம்ஸ் 21. நெக்ஸ்ட்டு 3ஆல் பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ் அண்ட் அகைன் 3ஆல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு எத்தனை 3 இருக்குது? 1 2 3 4 5 6 6 3 இருக்கா? இப்போ இது எப்படி எழுதலாம்? 1/3 ஹோல் பவர் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1/3 பவர் 6. 1/3 பவர் 6 அப்படின்னாலும் 1/3 the whole power 6 அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒன்று தான். இப்போ பேஸ் சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? பவரை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ n மைனஸ் 1 ஈக்குவல் டு 6. கீழே 1/3 பேஸ் சேமாக இருக்குது. ஸோ பவர் ஈக்குவேட் பண்ணிட்டேன். அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 6 + 1. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன முடிஞ்சிருச்சு பாருங்கள், நம்மளுடைய வேல்யூ n ஈக்குவல் டு 7 வந்துருச்சா? ஸோ இப்போ இதோட இந்த 5th செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.